இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகருமான பவதாரிணி உடல்நலக்குறைவால் வியாழக்கிழமை காலமானார். அவர் நம்மோடு இல்லை என்பதை நம் மனம் ஏற்க மறுக்கிறது. இளையராஜா தனது இசையால் நம்மை மயக்குவார் என்றால், அவரது மகள் பவதாரணியோ தன் தனித்துவமான குரலால் நம்மை கட்டி போட்டார். கண்களை மூடி அவரின் பாடல்களை கேட்டால் அந்த பாடல் தரும் சுகமே அலாதியானது. நம்மில் பல பேர் இந்த பாடல் அவர்தான் பாடியது என்று தெரியாமலேயே அதை நம் பிளேலிஸ்டில் வைத்திருப்போம். அப்படிப்பட்ட மென்மையான குரலை கொண்டவர் பவதாரணி. இளையராஜாவின் இசையில் ராசையா என்ற படத்தில்தான் முதல் பாடலான மஸ்தானா மஸ்தானாவை பாடினார். அதிலிருந்து தன் அப்பா இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பின்னர் தேவா, சிற்பி, ஹாரிஸ் ஜெயராஜ் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் இசையிலும் பாடினார். 2001 பாரதி படத்தில் அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டுக்காக தேசிய விருதை பெற்று தனக்கென்று ஒரு தனி இடத்தையும் நிலைநாட்டினார். வெறும் பாடகியாய் மட்டும் இருந்து விடாமல் 2002 ரேவதி இயக்கிய மிட்டர் மை ஃப்ரெண்ட் மூலம் இசையமைப்பாளராகவும் உருவெடுத்தார். அவர் பாடி நம் மனதில் என்றும் நீங்காது இடம் பிடித்திருக்கும் சில பாடல்கள் என்றால், அவர் பாடிய முதல் பாடல் மஸ்தானா மஸ்தானா, பார்த்திபன் நடித்த அழகி படத்தில் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் இன்றளவும் யூத் மத்தியில் பரிச்சயம். விஜய் நடிப்பில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும் தென்றல் வரும் பாடல், அஜித் நடிப்பில் யுவனின் இசையில் வெளிவந்த மங்காத்தாவில் அவர் பாடிய நீ நான் என்ற பாடல், ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் காற்றில் வரும் என்ற பாடல், தனுஷ் நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அநேகன் படத்தில் ஆத்தாடி ஆத்தாடி பாடல் என்று அந்த வரிசை நீண்டு கொண்டே போகும். இப்படி பவதாரணி அவர் பாடிய பாடல்களின் மூலம் தமிழ் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருப்பார்.